புரியலே உலகத்திலே. இது என்ற அப்பா, இது அம்மா. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் கதை கேட்க ஒழுங்கா கதையே மனச்சாட்சி இல்லாம கதைக்காதீங்கோ சரியா? உங்களோட காசெல்லாம் நான் எங்களோட குடும்பத்துக்கு அனுப்புறேன், நீங்க கதைக்க கூடாது. இந்த 2 சண்டைக்கோழிகளுக்கும் இடையில மாட்டி தவிச்சு கொண்டிருக்கிறது நான். ஒரு வருஷத்துல 2 நேரம் லீவெல்லாம் 2 நேரத்துக்கு சிலோட தான் போகணும். அவ்வளவு செலவழிச்சு போனா சரி. எங்க வீட்டுல எத்தனை நாள் போயிருந்தா நீ? உங்களோட வீட்டுல போய் நிக்கிறதுக்கு உங்களோட வீட்டுல வசதி இல்ல. ஏன், எதற்கு, எப்படி? என்னட்ட பதில் இல்ல. இது இப்ப தேவைதானா? எந்த நேரமும் சாப்பாடு தான் உங்களுக்கு. என்ன அடிச்சிருவீங்களோ? அடிக்க அப்பாவை போட்டு அடிக்க முடியாதுண்டு அடக்கி வச்சிருக்கிற கோவத்தை முழுக்க என்ன காட்டுறா? சின்ன வீடு உண்ட ஒப்பா அம்மாக்கும் எந்த பெரிய வீடு அதுல எத்தனை பேர் இருக்கணும்? அவைக்கு வசதி தேவை, அதனால அவைக்கு கட்டி கொடுத்து கிடாக்கு. கட்டி கொடுப்போம் உங்களுடைய ஆக்களுக்கு. கட்டி கொடுக்க நீ விட்டா தானே எங்க பிடிக்கிற ஒண்டா செய்வோம் அங்க பிடிச்சு கொண்டா இருக்கிற. நான் கண்டிப்பா இந்த டிசம்பருக்கும் டிக்கெட் போட்டுக்கொண்டு போகத்தான் போறேன் திருவிழாக்கு. அர்த்தமே இல்லாத சண்டை மணித்தியால கணக்கா ஓடிக்கொண்டிருக்கிறத பாத்துருக்கீங்களா? ஓ, நான் என்ஜாய் பண்றேன். அதுக்கு என்ன நீங்க இங்க அடக்கி கிடக்குறீங்க? அதுக்கு நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் முதல் தான் நிம்மதியா படுக்க போனேன். கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள இப்படியாச்சு. 2 நாளைக்கு முதல் தான் கஷ்டப்பட்டு வேலை சேர்த்து வச்சேன். அதுக்கிடையில புதுசாண்டு தொடங்குமென்று நான் எதிர்பார்க்கலையே. இந்த பிரச்சனையில நான் தலைக்கல. நீ போன வந்த அதெல்லாம் வேணாம் சரியோ? போச்சு என்ன கொண்டு நீ எனக்கு ஒரு உறுப்பு கொண்டு ஏதாவது கொண்டு உனக்கு தான் சாரியில போனது சரியோ? இந்த ஏன் நான் வரணும் உங்களுக்கு பின்னால வாரதுக்கு? நான் உங்களோட வேலைக்காரிய வேலைக்காரியா வெளியில உனக்கு காட்டு போனது இப்ப இருக்கு வருத்தம் தொடங்கிக்குது. 40 தாண்டினா ஏதோ இல்ல தொடங்கி ஏதோ இல்ல வந்து நிக்கிறேன் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு சாரி தான் பெரிய பிரச்சனை. இப்ப நான் சாரி கட்டுறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் வலிக்கிறேன் என்ன சொன்னே? 40 தாண்டினா பேக் குணம் பண்றேன். நீ சொல்ல கூட கட்டிச்சு குதர் உங்களோட சிலங்களை பாருங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு லேப்டாப் காணும். இது எத்தனை லேப்டாப், கம்ப்யூட்டர், புத்தகங்கள், சீடிகள், மாதத்துல எவ்வளவு செலவு அதுக்கு? அரண்ய காசை பாருங்க. இப்ப கத்தி பக்கத்து வீட்டாக்களுக்கு கேட்க போகுது. இந்த சண்டையை விடுங்க. இல்ல எனக்கு சொல்லாத சவுண்ட் ஏதா இருக்கோ அவைக்கு சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்த எனக்கு அவ்வளவுதான். இதுவரைக்கும் நடந்தது சாதாரண சண்டை. ஆனா இனிமேல் என்ன பேய்ந்த வீட்டை விட வந்த அப்ப வீட்டுக்கு வராம வந்து போறீங்க கேக்குறேன். இந்த சண்டை இப்ப இதோட விடுவோம் சரியா? நான் சொல்றது கேக்குறீங்களா? ஓகே, நீங்க வாங்க, நீங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க போய் இப்ப பாருங்க. இந்த 19 வருடங்கள்ல நான் எத்தனையோ விதமான சண்டைகளை பார்த்திருக்கிறேன். செல்ல சண்டையில இருந்து மகா பெரும் மேகா சண்டை வரைக்கும் 2 பேர் செய்யற பிள்ளையையும் குடிச்சு வச்சு இது இப்படி செய்திருக்கலாம், அதை அப்படி செய்திருக்கலாம் என்று அட்வைஸ் பண்ணுவேன். அட்வைஸ் அக்செப்ட் பண்ணினா சண்டை கொஞ்ச நாள்லயே முடிஞ்சிடும் அர்த்தம். அப்படிதான் நினைக்கிறது முடியுது. யாரும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் 2 பேரும் தாங்கள் சொன்னாதான் சரியென மனநிலைமையில இருப்பினோம். அதுல இருந்து இறங்கி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் செல்லும். அது வரைக்கும் நானும் தம்பியும் மற்றவருக்காக மற்றவர் என்னென்னவெல்லாம் செய்திருக்கணும்ன்றதை ஞாபகப்படுத்த வேணும். ஓரளவுக்கு கடுமையா சண்டை பிடிச்சா வீடு எப்படி இருக்கும் என்று பார்க்க போறீங்களா? ஆனா நீ என்ன வக்காலத்து வாங்குறியோண்டு மட்டும் கேட்டு விட்டா நீ ஏன் கதைக்க மாட்ட? நீயும் பொம்பளை பொம்மாட்ட பக்கம் தான் நினைப்ப. உனக்கு சின்ன நீ கதைக்காத, நீ கதைக்கணும்னு சொன்ன சரியா? உனக்கு ஒரு தேவை என்ன பொம்மாட்ட போவ சரியோ? அந்த தேவை இல்ல முடியலன்னா என்ன தேவை?
வேண்டாம், ஏன் உங்களுக்கு அந்த கஷ்டம்? பெரிய சண்டைக்கு பிறகு 2 பேரும் எப்படி இருக்கணும்ன்றதை பாருங்க. நேரம் இல்லை இருந்தாலும் போகலாம். எங்க எந்த டீ? ஏன் உங்களுக்கு 2 கை இருக்குதானே? இன்றைக்கு நான் சொன்ன அட்வைஸை ஏதோ விளங்கி கொண்டிட்டினம். என்றாலும் நெஞ்சுக்கு ஏதோ படப்படண்டே இருக்குது. இனி நித்திரையும் வராது, படிப்பும் வராது. அவைய சும்மா இருந்தா கூட எனக்கு குரக கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆ, 2 பேரும் நித்திர. அப்ப அப்படி இவன் சண்டைய பார்த்து பார்த்து எனக்கும் அதான் மண்டைக்குள்ள ஓடுது போல. என்னப்பா சோகமா இருக்கிறீங்க? டிவியை பார்த்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி இருக்கலாமே. இருங்க, நான் டிவி போடுறேன். வேலை செய்யாடியாப்பா. நேற்று பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. விடு விடு, நாளை கொண்டு புதுசு அங்கேயும் பார்த்து எடுத்து அந்த நம்பர்ல பார்த்து எடுக்கலாம். தெரியும் அதாவது வேலையாட வந்த நேரத்துல இப்படியாவது இதுகளை காய்ச்சோன்னா மனசுக்கு டென்ஷன் வந்துடும். தெரியும், மன்னிச்சு கொள்ளடியாப்பா. நேற்று சரி விடுங்க, நானும் காய்ச்சது பிள்ளைதான். நீங்கள் சரி அதை பெருசா நீங்க காய்ச்சப்பட, நான் தான் காய்ச்சப்பட. இல்ல இல்ல இல்ல, நான் காய்ச்சதுதானப்பா பிள்ளை. மன்னிச்சு கொள்ளுங்க. ஐயோ, போதும் 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 போதும். நானே சொல்றேன், மன்னிச்சு கொள்றேன். சரியப்பா, என்னையும் நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. அம்மா வாங்க, நான் சாப்பாடு எடுத்துக்கலாம். நான் போகணும் இப்ப. நேற்று இதெல்லாம் காய்ச்சி போட்டு இப்ப வந்து மெனிச்சுது. என்ற அம்மா அப்பா நினைச்சு கொண்டிருக்கணும் வீட்டுல எதுவும் விசேஷம் வேண்டா எனக்கும் தம்பிக்கும் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி உண்டு. ஆனா எங்கட கஷ்டம் யாருக்கு தெரியும்? எத்தனையோ வீட்டை பிள்ளைகள் விசேஷம் வேண்டா முடிவு செய்யப்பட்டிருக்கும் சண்டை நாளன்றதை நம்பினோம். இப்ப எனக்கு பிறந்த நாளன்று வச்சுக்கொண்டா ஐயோ, மெழுதிரி வாங்குறதுல இருந்து கேக்கு எங்க வைக்கிறது வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே என் பிறந்த நாளாண்டு விட நான் மற்ற நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். கேக்கு வாங்கினீங்களா? பிள்ளைக்கு பிறந்தா நீ எல்லாம் கேக் செய்யணும். எனக்கு நேரம் இருந்திருந்தா நான் செய்திருப்பேன் தானே. உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். நான் இந்த சீரியல்ல இருந்து பாக்குற நேரம் ஒரு கேக்கு செய்திருக்கலாம். ஐயோ, இந்த பிறந்த நாள் தொடங்கிட்டுதா? என்ன நீங்க ஒரு நாள் கூட சண்டை பிடிக்காம இருக்க மாட்டீங்களா? அப்பா தானம்மா, அப்பாவை கேளுங்க. நீங்க அப்பா சாப்பிட்டுங்க, அவங்களா சாப்பிட்டுட்டோம். பிள்ளை எங்கட சண்டை தான் உனக்கு பிறந்த நாள் பெருசாக தருவோம்னு நினைச்சுனாங்க. அப்படியா? எனக்கு அதுதான் ஒவ்வொரு வருஷம் கிடைக்குது. எந்த முறை வேற தந்திருக்க கூடாதா? இந்த வருஷம் கிடைக்காம இருக்க கூடாது. இதை செய்தாலும் இந்த துண்டை தந்தாலும் நான் சந்தோஷமா சாப்பிட்டு போவேன் தானே. இதை சாப்பிடும் போய் நான் கேக் கொடுத்துட்டு பாத்தீங்களா? அதுக்கு போட்டியா? நானும் கொடுப்பேன் தானே. ஹாப்பி பர்த்டே டு யூ. நன்றி நன்றி. பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த தொல்லையை தவிர்க்கிறதுக்காகத்தான் எத்தனையோ பிள்ளைகள் அம்மா அப்பாவை வீட்டை விட்டுட்டு இரவிரவா ஃப்ரெண்ட்ஸோட இருந்து பிறந்த நாளை கொண்டாடிட்டு வரினோம். டிவி பார்த்துட்டு இருக்கா? சரி, நான் சொன்னா லீவ் எடுக்க சொல்லி எடுத்துட்டீங்க. லீவு கிடைக்கல. நான் என்ன கேட்காமல இருக்கிறேன். என்ன லீவு கிடைக்கல? சும்மா நடக்கிற சும்மா 30 இதோட லீவ் எடுப்பேன். கல்யாணத்துக்கு லீவ் எடுக்க தெரியாது. ஃபுல் டைம் வேலையில லீவு கிடைச்சது, பார்ட் டைம் வேலையில இப்ப எல்லாரும் ஊர்லாப்பா. அவங்க தாராங்கள் இல்ல. என்ன பார்ட் டைம்ல ஒரு ஆள் மாத்தி விட்டுட்டு அந்த தொழிலை கடவுளுக்கு ஒரு ஆள் இல்லையா? நீங்களே என்ன சொல்ல மாட்டீங்க? ஒரு வேலை எடுத்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் யாருக்கும் வேலை எடுத்து கொடுத்த நீங்களே ஒரு வருஷத்துல ஒரு வேலையில நிக்கிறீல.
எத்தனை வேலை மாறிட்டீங்க இவ்வளவு நாள்ல? சொல்லுங்க பாப்போம். ஏதோ வேலை செய்யறோம் இல்லோ. வேலை செய்யறீங்களா? வேலை செய்யற இடத்த போய் கேட்டா தானே தெரியும். உங்களுடைய ஆக்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் தான் ஃபங்க்ஷன் வருது. சனி ஞாயிறு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் கொண்டிருக்க முடியாது. செல்வி எங்க போற? இது என்ன பிரச்சனை தெரியுதோ? நாளைக்கு முக்கியமான அபிட்டூர் டெஸ்ட். நான் இதை படிச்சா தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு. உங்க அபிட்டூர் டெஸ்ட் எனக்கு விளங்குதாம்மா. இதை விட முக்கியமான டெஸ்ட் தான் இப்ப நடந்தோன்று. அதான் வருஷ கணக்கா ஃபெயில் ஆகி கொண்டு வாரீங்களே. இதை நான் படிச்சு இன்றைக்கு என்னால இயலாதப்பா. நீங்களே கதைச்சு முடிவு செய்யுங்க. அம்மா நீயே சொல்றத கேளம்மா. வேலை முக்கியமா? நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போறது முக்கியமா? நாளைக்கு வேலை இல்லையேண்டா வேலை போனா ஆரம்பா பொறுப்பு. ஐயோ நீங்களே கதைச்சு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரல. இப்ப நான் படிக்க வேணும். அப்பா மறுபடியும் தொடங்கிட்ட. ஐயோ முதல்ல உனக்கு லீவுக்கு சொல்லி வச்சதா. இப்ப நான் போலாமா? போய் படியம்மா. அவற்றை கதையை விட்டுட்டு நீங்கள் போய் படியுங்க. உனக்கு அந்த லீவ் எடுக்கலாது. நானும் கேட்டுதானே பார்த்தேன். நாம கதைக்கவா? ஐயோ நீங்கள் வந்து சண்டே கொஞ்ச நேரம் விடுங்க பேசாம நீங்க படிக்க வருங்க. நாளைக்கு அம்மாவோட போய் லீவ் இருக்கா கதைச்சு சரியோ? பிரச்சனை வராம லீவ் இருக்க கதைச்சு அம்மாவோட கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர உண்டே பிரச்சனை சரியோ? அங்க ஒரு தரம் வர தேவையில்லை, அங்க ஒரு தரம் வர தேவையில்லை. நான் எல்லாம் கதைச்சிட்டேன். அங்க இப்ப ஆக்கள் இல்லையா, அதனால லீவு தர மாட்டாங்க. அப்ப நீங்களும் நானும் தம்பி மட்டும் போயிட்டு வருவோம். வேற கதை வேண்டாம். படிக்க வேண்டாம். கான்சென்ட்ரேஷன் நான் போய் படுக்கிறேன். நேரம் படிக்கவும் வருது. வந்துட்டீங்களே, ஏன் இவ்வளவு லேட்டு? உங்களுக்காக நான் சமைச்சு வச்சிருந்தது, இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க. சாப்பாடு எல்லாம் மாறி பச்சை தண்ணியா போச்சு. எங்க இவ்வளவு நேரம் சுத்திட்டு வாரீங்க? சந்தேகம் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூடி போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் அவங்க ஒருத்தரும் செல்வம் அடிக்க வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம், ஒன்னு சொல்லி விடுறோம் சரியா? ஊர் வேலையும் கூடி போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கூடி போச்சு. கத்தி குழந்தை கொண்டு இருக்காங்க. எங்க போயிட போறீங்க? இந்த 10 நிமிஷத்துல வீட்டை திரும்பி வரத்தான் போறீங்க. தொனி சண்டை வராததுக்கும் காரணம் இந்த தொனியால என்னென்ன எல்லாம் சாதிக்கலாம் தெரியுமா? ஏனப்பா இவ்வளவு லேட்டா வாரீங்க? வெளியில சரியான குளிர் போல நடக்கு. சும்மா சரியான காய்ச்சி போட்டு அப்படியே ரெஸ்பாண்ட் விட்டுட்டு என்ன வெளியில சாப்பிட்டீங்களோ இல்ல சாப்பாடு தரட்டும்? வெளியில சாப்பாடு நீ சாப்பிடு. நான் சாப்பிடல, நீங்கள் வந்தோன்னு தான் சாப்பிடுவோம். வீட்டில் நடக்கிற பிரச்சனையை மறக்கிறதுக்காக நண்பர்களோட நேரத்தை கழிக்கலாம்னு பார்த்தா. Und was wollen wir heute machen? Ist mir egal. Such dir was aus. Du hast auch so einen coolen Fernseher. Können wir nicht bei dir einen Film gucken? Was? Wie? Sorry, was hast du gerade? Ich war irgendwie ein bisschen... Was ist los mit dir? Du hörst mir heute gar nicht zu. Ja, sorry, im Moment. Irgendwie wächst alles in mich heraus. Ich weiß nicht, was ich tun soll. Es ist einfach Stress zu Hause in letzter Zeit. எல்லா வீட்டையும் இதே படம் தான் ஓடுது. என்ன Abiturschnitt கிடைச்சது 2,5. இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கலாமே. அம்மா அப்பாவோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும் போது என்ற முகத்துல சின்னனா ஒரு சிரிப்பு தெரியுது. ஏன் தெரியுமா? இதுதான் நான் அவையோட கடைசியா பிடிக்கிற சண்டையா இருக்கும். அபிட்டு எடுக்கும்போது என்னை ஊக்குவிக்க வேணும்னு கூட இல்லை. ஆனா கடைசி ஒரு கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்க கூடாதா? நேற்று சண்டை பிடிச்சாச்சு, இன்றைக்கு வாயை திறக்க கூடாது,
நாளைக்கு திரும்பவும் சண்டை பிடிக்கலாமண்டு. சந்தோஷமா இருந்த நாட்களை விட சண்டை பிடிச்ச சம்பவங்கள் தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் நான் என் தம்பிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன். இனி அம்மா அப்பா சண்டை பிடிக்காம பார்த்துக்கொள்றது அவற்ற பொறுப்பு. இந்த பிள்ளைய நான் இன்னும் ஒருக்கா செய்ய விட மாட்டேன். அதனால தான் நான் ஒரு யூனிவர்சிட்டி எனக்கு பார்த்துட்டேன். எனக்கு இங்க இடம் கிடைக்காது. கிடைச்சாலும் விட பரவாயில்ல. நான் ஒரு யூனிவர்சிட்டி பார்த்துருக்குறேன். எனக்கு பிடிச்ச ஒரு யூனிவர்சிட்டி. எங்கேம்மா? தூரத்திலையா? பிள்ளை இல்லாதது எனக்கு ஒரு கை முடிக்காத மாதிரி. கை முடிச்சது உனக்கு இதை விட்டா வேற வேலை இல்லையேன்னு கெட்டிட்டு போ. தம்பி பாத்தியா, அப்பா மறுபடியும் தொடங்கிட்ட. அதற்க சும்மா எனக்கு கடுப்பேத்தாதீங்க. நானும் இந்த அக்கா மாதிரி போயிடுவேன். நீங்க அனாதையாக ஆகக்கூடாதுன்னு தான் நான் இன்னும் இருக்கிறேன். எல்லாரும் நானும் அக்கா மாதிரி போயிருப்பேன். இது வரைக்கும் அவனுக்கு வார்த்தை கழிச்சிருக்காங்க. அவனுக்கே இவ்வளவு ஹோம் பெற மாதிரி இப்ப பட்டா ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. நான் எங்க அப்பா அம்மா பார்க்க போறேன். அவைக்கு வருத்தம், அதனால நான் அவைய பார்க்க போறேன். அதுக்கே நீங்க சொல்றீங்க என்னமோ நடக்குது, மர்மமாயிருக்குது. முதல் ஒரு சண்டைக்கு எவ்வளவு கெதியாயிலுமோ அவ்வளவு கெதியாரும். கண்ணிலே கண்டதும் கண்ணவாய் தோணுது, காதிலே கேட்டதும் கதை போலானது. அக்கா நீ பார்த்து சந்தோஷப்பட வேணாம். நாளைக்கு இருக்கு பேரன். என்னான்னு தெரியலே, சொன்னாலும் விளங்கலே. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.